கிரக சேர்க்கை எப்பயுமே ஒரு ஜாதக கட்டத்துல 1க்கு 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு சில விதமான யோகங்களை எல்லாம் சடனா உங்களுக்கு ஏற்படுத்தி குடுத்துரும். சனி, சுக்கிரன், அதோட குரு சேர்றது, அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ராகு சேர்றது, இப்படி ஒவ்வொரு கிரக காலகட்டத்திலயும், ஒவ்வொரு கிரக சஞ்சாரத்திலயும், ஒரு ராசி மண்டலத்துக்குள்ளேயோ, ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு ஒரு குறிப்பிட்ட பர்ட்டிகுலரா அ ஒரு 4, 5 கிரகங்கள் சேர்ந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அவர்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து பலவிதமான கஷ்டங்களையும் தாண்டி வந்தாலுமே மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பா அடையக்கூடியவர்கள்னு சொல்லலாம். இந்த 2025 வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மார்ச் மாதத்துல சனி, புதன், சூரியன், ராகு, சந்திரன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மீன ராசியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரகங்களுடைய சேர்க்கை எல்லாம் நடக்கிறது இருக்கிறதுனால, இது வந்து ஒரு ஷட்கிரகி யோகம்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து 3 ராசிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் அவங்க ஜாதகத்த அவங்க மீனத்திலயும் இந்த சனி, ராகு, குரு, சுக்கிரன் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி குடுத்துரும். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அசுப கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ராசி கட்டத்துக்குள்ள இருக்கும்போது நற்பலன்களையும், அந்த வீட்டுக்குண்டான அதிபதியும் இவர்கள் யோகாதிபதியா இருந்துட்டான் அப்படின்னா, கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை குடுக்கும். பொதுவா தனுசு, மீனத்துக்கு அதிபதியா குரு இருந்தாரு அப்படின்னா, அந்த குரு இவருக்கு நல்ல நிலையில இருந்துட்டாரு அப்படின்னா, கண்டிப்பா நல்ல மாற்றத்தை குடுத்துருவார். இதெல்லாம் சில ராசிகளோட வாழ்க்கையில மகிழ்ச்சி, நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதே மாரி சனி, புதன், சூரியன், ராகு, சந்திரன் இதெல்லாம் மீன ராசியில வந்து ஒன்றாக அமர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் வந்து ஒரு ஷட்கிரகி யோகம். இதெல்லாம் நம்ம சொல்லலாம். 3 கிரகம் சேர்ந்துச்சுன்னா அது திரிகிரகி யோகம். 6 சேர்ந்துச்சுன்னா அது வந்து ஷட்கிரகி யோகம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் ஒரு மங்களகரமான ஒரு ராசி அமைப்பாக சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதுல முதல் முக்கியமா வரக்கூடிய ராசி வந்து மிதுன ராசி முதல்ல வராங்க. இந்த ஷட்கிரகி யோகம் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பாக்ட்ட குடுக்கும். அதாவது ஒரு சேஞ்சஸ குடுக்க போது. ஆ நம்ம ரொம்ப நாளா வந்து ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி குடுக்கும். உங்கள் நிதி பிரச்சனைகளை எல்லாம் நீக்கிக் குடுக்கும். அதாவது ரொம்ப நாளா இன்வெஸ்ட்மென்ட்ல தடை இருந்தது. அந்த போட்ட இன்வெஸ்ட்மென்ட் எடுக்க முடியாம ரொம்ப சிக்கல் இருந்ததெல்லாம் நிவர்த்தி பண்ணி குடுக்கும். தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் முடியப் போகுது. உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வாழ்க்கையில மகிழ்ச்சியும், செழிப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்துடன் பயணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். வாழ்க்கையில சில பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து மறையக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கப்போது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அது உயர்த்தி குடுக்கப் போகுது. வாழ்க்கையில மகிழ்ச்சியும், செழிப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்துடன் குடும்பத்துடன் பயணம் செய்யக்கூடிய காலகட்டம். ஃபேமிலி ட்ரிப் அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பா வரப்போகுது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இந்த கன்னி ராசி வந்து பார்த்தீங்கன்னா, சுபயோகம் கன்னி ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு காலகட்டம். இந்த யோகம் பல நேர்மறையான மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரப்போகுது. வேலை, தொழில் முன்னேற்றம் இதெல்லாம் நல்ல மாற்றத்தை குடுக்கப் போகுது. முதலீடு வந்து பெரிய லெவல்ல லாபகரமா மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம். போட்டித் தேர்வு தயாரிப்பவர்களுக்கு எல்லாமே இது வந்து ஒரு இனிமையான ஒரு காலகட்டம். கடினமாக உழைத்தால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. எப்பயுமே வந்து ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா, நம்ம அந்த இடத்திலேயே உட்கார்ந்துகிட்டு அதிலேயே ட்ரை பண்ணக்கூடாது. அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகரணும். ஸோ திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. ஏற்கனவே நான் சொன்ன தனுசு, கன்னி உங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கப்போகுது. அது ரெடியா இருக்கணும். வேலை செய்பவர்களுக்கெல்லாம் பணியிடத்தில நேர்மையா வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது வேலை மாற்றம், நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்கள் மனதினுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில உங்களுக்கு அதிர்ஷ்டம், பூர்வீக சொத்துக்களிலிருந்து லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே நடத்தி குடுக்க போகுது. நல்ல மாற்றத்தை குடுக்க போகுது. அதற்கு அடுத்ததா வரக்கூடிய ராசி அடுத்து பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இந்த கும்பராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யோகம் நல்ல மாற்றத்தை குடுக்க போகுது. நேரத்தில் உங்களுக்கு அனைத்து வேலைகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மீன ராசியில ஷட்கிரகி யோகமானது கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை குடுக்கும். அப்ப மிச்சவங்கலாம் நல்லது குடுக்காதா சார் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு இப்ப வந்து மீனத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த 3 அந்த 5 கிரகங்கள் எல்லாம் சேரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா குறிப்பிட்ட ராசிகளுக்கு ஒரு வெற்றியை குடுக்குது. அதுல இதர ராசிகளுக்கும் பங்கு உண்டு. கவலைப்பட வேண்டாம். இது நேர்மறையான ஒரு மாற்றங்களை கொண்டு வருவதோடு மட்டுமல்ல, நல்ல செய்தியும் கொண்டு வந்து தரும். சமூகத்தில் மதிப்பு, மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நேரத்தில் நிதி நிலைமை நன்றாக இருக்கும். குடும்பத்தில சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பேசுவீங்க. உடன் பிறந்தவர்களுடனான உறவு, அதே மாரி மன அழுத்தத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ மிதுனம், அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கும்பம், கன்னி. இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக, இந்த மீனத்தில் வரக்கூடிய ஷட்கிரகி யோகமானது சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தனுசு, மீனம், மிதுனம், கன்னி இந்த 4 வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா, கார்னர் கார்னர் வீடு இருக்கு பார்த்தீங்களா? இது கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லலாம்.
பொதுவா வந்து தனுசு, மீனத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில எடுத்து அப்படி புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல நல்ல மனிதர்கள் எல்லாம் கையில இருப்பாங்க. பெரிய பெரிய லெவல்ல கான்டாக்ட் இருக்கும். பெரிய லெவல்ல ஆளுங்க வச்சிருப்பாங்க. ஆனா, அவங்களுடைய வாழ்க்கைன்னு பார்க்கும்பொழுது, சொந்த வாழ்க்கைன்னு பார்க்கும்பொழுது, பெரிய லெவல்ல வந்து குரோத் இருக்காது. ஏன்னா, இவங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட் எல்லாம் அடுத்தவர்களுக்கு இவர்களுக்கு பிரயோஜனமாக கொண்டு போயிரும். அடுத்தவர்களுக்கு தான் உபயோகரமா இருக்குமே தவிர, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு இந்த தனுசு, இந்த மீனத்தலாம் எடுத்து பாருங்க. அவங்களோட வாழ்க்கையெல்லாம் பாருங்க பெரிய லெவல்ல இருப்பாங்க. பெரிய லெவல்ல பேசுவாங்க. பெரிய லெவல்ல குரோத் பண்ணுவாங்க. நல்லா ஹைப் பண்ணி பேசுவாங்க. நான் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஆனா, அவங்க சொந்த வீட்டுக்கு வந்து பெரிய லெவல்ல பிரயோஜனம் இல்லாத இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இந்த தனுசு, மீனம். அதே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மிதுனம், கன்னி. இவங்க 2 பேருமே எடுத்தீங்கன்னா புதன். இவங்க எப்பயுமே இந்த ரிசர்ச் மைண்ட். இது ஏன் வரல? அது ஏன் வரல? இது ஏன் அப்படி? அது ஏன் இப்படி? இந்த பேசி, பேசி, பேசியே பாதி விஷயங்கள லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை, பிற்போக்கு மனப்பான்மை, இது எல்லாமே கொள்ளக்கூடியது இந்த கன்னியும், இந்த புதனும். 2மே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பக்கமும், அந்த பக்கமும் அப்படின்னு பேசிக்கிறது. இரட்டைத்தன்மை உள்ள அமைப்புன்னு சொல்லலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்ன ஒரு பக்கம் பேசிர்றோம். அதுக்கப்புறம் பின்னாடி அதையே ரிசர்ச் பண்ணும். ரிசர்ச் பண்ணி அதில பிச்சு பேன பார்த்து கடைசியில தன்னுடைய நிம்மதிய இழக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியது. ஸோ ஆக இந்த தனுசு, அதுக்கப்புறம் வரக்கூடிய மீனம், அதுக்கப்புறம் மிதுனம், கன்னி. இந்த 4 ராசிக்காரர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் எல்லாம் எடுத்து செய்யும்பொழுது, எடுத்தும் கவுத்தும் பண்ணாம, நிதானிச்சு யோசனை பண்ணி செய்யும்பொழுது மிகப்பெரிய வெற்றியை குவிக்கும். ஆக மொத்தத்தில இந்த வந்து இந்த ஷட்கிரக யோகமானது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த துலாம், ஆ இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாரி, இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, மிக முக்கியமா மிதுனம், அதற்கப்புறம் வரக்கூடிய கன்னி, அதற்கப்புறம் வந்து வரக்கூடிய கும்பம். இந்த 3 ராசிகளுக்குமே நல்ல பேர கொடுக்க போகுது. உங்க ஜாதகத்தில பொறுத்தவரைக்கும் சுய கிரகங்கள், உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய கிரகங்கள், யோகாதிபதி கிரகங்கள் நல்லது செய்யக்கூடிய நிலையில இருந்தால், கண்டிப்பா வெற்றியை குடுக்கும். இல்ல அப்படின்னா பெரிய தடையை குடுக்கும். அடுத்த பதில வேற என்னைய பத்தி சிறப்பாக பேசலாம். நற்பவி நல்லதே நடக்கட்டும்.